தென்காசி மாவட்டம் புளியரையில் தந்தையை கொன்ற நபரை 13 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்திருக்கிறார் மகன். கோயில் திருவிழாவில் வைத்து வெட்டியதால் கோயில் விழாவும் நிறுத்தப்பட்டுள்ளது. சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியான புளியரை அருகே உள்ள தெற்குமேடு கிராமத்தில் உள்ள மாடசாமி கோயில் திருவிழாவில் ஒருவர் வெட்டிக் கொள்ளப்பட்டதால் கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் புளியரை அருகே தெற்குமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் காளி. 67 வயதான காளி கடந்த 2013ஆம் ஆண்டு பள்ளி ஆசிரியரான முருகையா என்பவரை முன்பகை காரணமாக வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவத்தில் குற்றவாளி காளிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் தண்டனை காலம் முடிவுற்ற பின்னர் சொந்த ஊரான புளியரைக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வந்திருக்கிறார் காளி. தந்தையை கொலை செய்தவரை பழிக்கு பழிவாங்க காத்திருந்திருக்கிறார் முருகையாவின் மகன். இந்த நிலையில் கோயில் திருவிழாவுக்கு வந்த காளியை முருகையாவின் மகன் அருண்குமார் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்து பழிக்கு பழியை தீர்த்து கொண்டனர். காளி உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். கொலை குறித்து தகவலறிந்த புளியரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காளியின் உடலை மீட்டு நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தந்தையை கொலை செய்த நபரை 13 ஆண்டுகள் காத்திருந்து பழிக்கு பழி தீர்த்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை சம்பவத்தால் கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டதால் தெய்வ குத்தம் ஆகிவிடுமோ என்று கிராம மக்களும் அச்சமடைந்திருக்கின்றனர்.